வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோட பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். மோடி அவர்கள் தொடர்ச்சியா வெளிநாட்டு சுற்றுப்பயணம் அப்படின்றத இந்த தொடங்கிய உடனேயே ரஷ்யா போயிட்டாரு. இப்போ ரஷ்யாவில ஒரு புத்தினை சந்திக்கிற அதே நாள்ல அந்த ஊர் புகுந்து தாக்குதல் நடத்தியது உக்ரைன். அப்புறம் ரஷ்யாவும் கூட திரும்ப தாக்குதல் நடத்தி அது மருத்துவமனையில் விழுந்து குழந்தைகள் வரைக்கும் இறந்திருக்கிறாங்க. இப்ப இதையெல்லாம் சமாளிக்கதான் அந்த நேரத்துல சந்திக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள். இதற்கிடையில ஆஸ்திரிய நாட்டு அதிபரும் இவரும் ஒரே மேடையை பகிர்ந்துகிட்ட போது அவர் வேற நேருவை எல்லாம் குறிப்பிட்டு பேசுகிறார். என்ன நடக்குது அங்க? மோடி வழக்கம் போல தன்னுடைய வெளிநாட்டு பயணங்களை பிரதமராக பதவியேற்றவுடன் துவங்கிவிட்டார். எந்த நோக்கத்துக்காக அவர் பிரதமர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை செவனே செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அவர் எதிர்கட்சிகளுக்கு நாடாளுமன்றத்தில் பதில் சொல்வதோ அல்லது இந்த நாட்டு மக்கள் குறித்து கவலை கொள்வதோ அவரிடத்திலே ஒருபோதும் இருந்ததில்லை. அவர் எப்போதுமே உலகம் சுற்றும் வாலிபனாகவே தன்னை வைத்துக் கொள்வதற்குத்தான் விரும்புவார். அந்த பணியை அவர் செவ்வனே செய்திருக்கிறார். ஆனா அதுல ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய செய்தி என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனையாளர்களும் சரி, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் சரி என்ன சொன்னார்கள்னா, மோடியினுடைய ரஷ்ய பயணம் என்பது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை, ஒரு அமைதியை அந்த நாட்டில் உருவாக்குவதற்காகத்தான் மோடி போயிருக்கிறார். இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மோடி நடுவில் இருந்து நடத்த போகிறார் என்று அவர்கள் சொன்னார்கள். சிம்பிளா சொல்லணும்னா, மோடி தான் போய் பேச்சுவார்த்தை நடத்தி உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்தி வைக்கிறதுக்காக போயிருக்கிறாரு. ஒரு விடியல் காண்பதற்காக மோடி போயிருக்கிறார் என்கிற ரீதியில் தான் அவர்கள் பேசினார்கள். கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்தின் போது போரை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் விளம்பரமாவே கொடுத்திருந்தாங்க. உலக நாடுகள் எல்லாம் மோடியை கண்டு அஞ்சி நடுங்குது. உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் மோடியினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் என்கிற அந்த பிரச்சாரம் இருக்குல்ல, அது இன்னும் ஓய்ந்த பாடு இல்ல. உலகம் விரல் நுனியில் வந்து விட்டது. அங்க என்ன நடக்குதுன்னு இங்க நீங்க அடுத்த நொடியில் அறிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட சூழலில் கூட இவர்களால் ஒரு முழு பூசணிக்காய் சோற்றில் மறைக்கிற வேலையை செய்ய முடியுதுன்னா, தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையாத காலகட்டமாக இருந்திருந்தால் மோடி என்னவெல்லாம் பேசி இருப்பார், இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் என்னெல்லாம் பேசி இருப்பாங்கிறத நம்ம கவனத்துல கொள்ளணும். நீங்க சொன்னது மாதிரி இரண்டு நாட்டினுடைய சமாதானத்துக்கான முயற்சியை இவர் மேற்கொள்வதாக இருந்தால் இவர் போன அன்னைக்கு அந்த படைகள் தாக்குதல் நடத்தி இருக்க மாட்டாங்க. பேச்சுவார்த்தைக்கான தலைவர் விட்டார். இனி நான் வந்துட்ட பிறகு நீங்க எப்படியா போற நடத்தலாம் அப்படின்னு கேட்கணும்ல மோடி. நியாயமா இவர்களுடைய கூற்று சரியாக இருந்தால். ஆனால் அப்படி கேட்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. அவர் வழக்கம் போல போய் அங்க முதல் குடிமகனுக்கான மாலையை அவருக்கு சூட்டினார் ரஷ்யாவினுடைய அதிபர். அதை பெருமிதமாக படம் எடுத்துக்கொண்டு அவருடைய பயணம் நிறைவு பெற்று விட்டது என்கிற அந்த நிலையில் அவர் விடை பெற்றிருக்கிறார். ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னா, மோடி என்ன காரணத்துக்காக போயிருக்கிறாருன்னு இவங்க எல்லாம் பேசினாங்களோ அதை ஏற்கனவே ஆஸ்திரியா நாட்டுக்கு இவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற ஜவஹர்லால் நேரு செய்திருக்கிறார்னு அந்த நாட்டினுடைய அதிபர் மோடியை வச்சுக்கிட்டு பேசியிருக்காரு. இப்படி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா அவங்க எதிர்பார்க்கல. மோடியினுடைய புகழ், மோடியினுடைய உயரம் இந்த உலக நாடுகளை எல்லாம் ஆளுகையின் கீழ் வைத்திருக்கிறது என்று இவர்கள் பேசுகிற இந்த சமகாலத்தில் மோடியை மேடையில் வைத்துக் கொண்டே நீங்க எது குறித்து நீங்க பாரதிய ஜனதாவிடத்திலே கேள்வியை எழுப்பினாலும் அவர்கள் நேருவைத்தான் அழைப்பார்கள். நேருவினுடைய ஆட்சி காலத்தை பார்த்திருக்கிறீர்களா? நேரு என்ன செய்தார் உங்களுக்கு தெரியுமா? இதைத்தான் அவர்கள் பேசினார்கள். நேருவைத்தான் அவர்கள் இந்த நாட்டினுடைய மிக மோசமான பிரதமர் என்று சித்தரிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அதை மோடியை மேடையில் வைத்துக் கொண்டே அவர் தோலுரித்து காட்டியிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். வரலாற்று ரீதியாக அவர் பேசியிருக்கிறார். அந்த பேச்சு என்பது மோடிக்கு வரலாறு தெரியாது. அதனால அது ஒரு மிகப்பெரிய பேரிடியாக கூட மோடிக்கு இருந்தது. ஏன்னா நம்ம பாட்டுல நேருவை தரக்குறைவாக விமர்சனம் செய்யறோம். இவர் ஒரு மோசமான பிரதமர்னு காட்டுவதற்கு ஒரு முயற்சியை மேற்கொள்றோம். அதை நம்மை வைத்துக் கொண்டே முறியடிக்கிற வேலையை செய்திருக்கிறாரு அப்படின்னா, நீங்க ஆஸ்திரேலிய அதிபரினுடைய உரைக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கணும்ல. நீங்க தான் உலக நாடுகளுக்கெல்லாம் அதிபதி ஆயிடுச்சுல, உங்களுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறார்கள். மறுப்பு தெரிவிக்க முடியாது. ஏன்னா வரலாற்று ரீதியிலான செய்தியை சொல்லியிருக்காங்க. நீங்க வங்கதேசம் குறித்து பேசுகிற போது இந்திரா காந்தி அம்மையாரினுடைய கரம் எத்தகையது என்பது குறித்து பேசாமல் இருக்கவே முடியாது. 102 அணிசேரா நாடுகளுக்கு தலைமை தாங்கியவர் சார் இந்திரா காந்தி. உண்மையிலேயே 102 அணிசேரா நாடுகள் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டன. அவருடைய ஆளுமைக்கு
தலைவணங்கி நின்றது என்று கூட நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு பாசிச சிந்தனை தலைவணங்கியது என்று சொன்னால். அவருடைய வார்த்தைக்கு மதிப்பளித்தார்கள். அவரை முழுவதுமாக நம்பினார்கள். இவரால் நம்மை தலைமையேற்று நடத்த முடியும் என்கிற நம்பிக்கையை இந்திரா காந்தி மீது வைத்தார்கள். இந்திராவும் அந்த நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தார். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு நாடு கூட வந்து நிக்கிறது இல்லையே, சின்னஞ்சிறிய நாடாக இருக்கிற இலங்கை கூட உங்கள்கிட்ட வந்து நிக்கிறது இல்லையே, நீங்க ஆனா உலக தலைவர்னு சொல்லிக்கிறீங்க. இந்த வரலாற்றுல ரொம்ப முக்கியமான செய்தியா ஆஸ்திரியாவினுடைய அதிபர் பேசிய செய்தியை நாம பேசியாக வேண்டியிருக்கு. என்னன்னா, ஆஸ்திரோ ஹங்கேரியன் பேரரசு என்பதுதான் உலக போருக்கு முந்தைய அந்த சாம்ராஜ்யம். அந்த பேரரசு உலக போருக்கு பிறகு வீழ்ந்ததற்கு பிறகு 25 ஆண்டுகள் அந்த நாட்டை வந்து என்ன செய்யறதுன்னே அந்த நாட்டினுடைய பூர்வ குடிகளுக்கு தெரியல. ஒருபுறம் பொருளாதார ரீதியிலான நெருக்கடி, இன்னொரு புறத்துல அந்த நாட்டினுடைய தன்னாட்சிக்கே பேராபத்து வந்துருச்சு. ஏன்னா எல்லா படைகளும் சேர்ந்து அந்த நாட்டுக்குள்ள உள்ளார போயிட்டாங்க. 25 ஆண்டு காலம் மிகப்பெரிய நெருக்கடியை அந்த பேரரசு சந்தித்தது. 1914 1918 வரை அந்த போர் நடந்த காலம். போர் நடந்து முடிந்ததற்கு பிறகு இவர்களுக்கு நெருக்கடி தொடங்கியது 20 ஆண்டுகள். அதன் பிறகுதான் 1938 1945 வரை ஜெர்மனியினுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த நாடு இருந்தது. அவர்களுக்கு சுதந்திரமோ அல்லது சுதந்திர காற்றை சுவாசிக்கின்ற ஒரு வாய்ப்போ அவர்களுக்கு கிடைக்கல. அதன் பிறகு ஜெர்மனி விட்டு சென்றதற்கு பிறகு அங்க வந்து கூட்டுப்படைகள் வந்து ஆக்கிரமித்துக் கொண்டன. கூட்டுப்படைகள்ல அமெரிக்கா, சோவியத் யூனியன் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு அவர்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு அங்க அதிகாரத்தில் கோலோச்சு கொண்டிருந்த நேரம் என்பது மிக நெருக்கடியான நேரம். அதுல நேரு என்ன பண்ணாருங்கிறத ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 1945 இருந்து இல்ல, அப்ப இந்தியா வந்து அப்போதுதான் சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு. நேரு வந்து அதற்கு முன்னாடி ஒரு உள்நாட்டு சுதந்திர போராட்ட வீரராக அறியப்பட்டவர். அதுக்கு முன்னாடி இடைக்கால அரசனுடைய பிரதமராக இருந்தவர். அவருக்கு எப்படி அவ்வளவு செல்வாக்கு? உலக போர் நடத்திய நாடுகளுக்கு மத்தியில போய் ஆஸ்திரியாவுக்கான தன்னாட்சியை உறுதிப்படுத்தும் அளவுக்கு நேரு எப்படி அவ்வளவு உயர்வான இடத்துக்கு போறாரு? நீங்க கேட்ட ரொம்ப முக்கியமான கேள்வி. 1947 சுதந்திரம், 1950 குடியரசு. அதன் பிறகு நேரு முதல் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். நேரு முதல் பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட மிக சில நாட்களிலேயே, அதாவது குறிப்பாக சொல்லணும்னா ஆகஸ்ட் 1952 அந்த நாட்டினுடைய மிக முக்கிய தலைவர்களில் ஒருவர், மிக முக்கிய தலைவர்னா அந்த நாட்டினுடைய சான்சலர், ஆஸ்திரியாவினுடைய வேந்தர், அவர் தான் பின்னால ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருந்தார், வெளிவிவகாரத்துறை அமைச்சராக இருந்தார். கால் குரூபர்னு அவருடைய பேர். அவர் வந்து 1952 டெல்லிக்கு வராரு. டெல்லிக்கு ஏன் வர்றாருங்கிறது தான் முக்கியமான செய்தி. நேருவை சந்தித்து சுதந்திர ஆஸ்திரியா மலருவதற்கு நீங்கள் வந்து வழிவகை செய்ய வேண்டும், பேச்சுவார்த்தையை சோவியத் யூனியனோடும் அமெரிக்காவோடும் நடத்திட வேண்டும்னு அவர் வந்து கூப்பிடுறாரு. நேரு இசைவு தெரிவிக்கல. நேரு பரிசீலனையில வச்சுக்குவோம், என்ன செய்யறதுன்றத பின்னாளில் முடிவு செய்வோம் என்று நேரு அவரை திருப்பி அனுப்புகிறார். அதோடு அந்த பேச்சுவார்த்தை முடிந்து விடவில்லை. நேரு இசைவு தெரிவிக்கல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க தான் வந்து இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நேருவே அந்த நாட்டினுடைய சான்சலர் வந்து அழைக்கிறார் சார், வேந்தர் வந்து அழைக்கிறார் சார். நேரு ஒத்துக்கல. நேரு 1953 ஆஸ்திரேலியாவினுடைய அந்த கால் குரூபரை இன்னொரு நிகழ்வுல சந்திக்கிறார். அந்த நிகழ்வும் மிக முக்கியமான நிகழ்வு. லண்டன் மாநகர்ல இரண்டாம் எலிசபெத் பதவி ஏற்கிறாங்க, முடிசூடி கொள்கிறார். அந்த முடிசூடி கொள்கிற நிகழ்வுல 2வது முறையாக அவரை சந்தித்து உங்களை சந்திக்கணும்னு நேரம் கேட்கிறார். நேரம் கேட்டதற்கு பிறகு நாளை மறுநாள் சந்திக்கலாம்னு சொன்னோன்னா 2 நாட்கள் அங்கே தங்கி இருந்து லண்டனிலே நேருவை சந்தித்து நேருவிடத்திலே ஒரு தீர்க்கமான பேச்சுவார்த்தையை நடத்துகிறார்கள். ஆஸ்திரியாவினுடைய சுதந்திரத்தை விரும்பக்கூடிய அந்த நாட்டினுடைய சான்சலர், அந்த நாட்டினுடைய ஏனைய தலைவர்கள் எல்லாம் சந்திச்சு பேசுறாங்க. அதன் பிறகுதான் நேரு ஒரு முடிவு போடுறார். உங்க நாட்டினுடைய சட்டத்திட்டம் என்ன சொல்லுது, அதன்படி நடப்பதற்கு முயற்சி செய்வோம். அது வெளியுறவு கொள்கையை எப்படி வச்சிருக்கு, எந்த ரீதியிலான பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு ஒரு டிப்ளமேட்டிக்கான பேச்சுவார்த்தைக்கு நேரு தயாராகிறார். அந்த தயாரான செய்திய பின்னாளில் நான் எவ்வளவு தீர்க்கமாக நேரு முடிவெடுத்திருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த பொலிட்டிக்கல் செட்டில்மெண்ட் ஆஃப்டர் த செகண்ட் வார்னு வரலாற்று ஆய்வாளர் ஜான் வீலர் ஒரு புத்தகம் எழுதினாரு. அந்த புத்தகத்துல நேரு குறித்து அவர் செய்கிற வர்ணனை தான் ரொம்ப முக்கியமான வர்ணனை. நேரு என்ன செய்தாருங்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான சான்று. நேரு இஸ் எ டிப்ளமேட்டிக் மீடியேட்டர்னு சொல்றாரு. அந்த வரலாற்று ஆய்வாளர் ஜான் வீலர் அவருடைய புத்தகத்துல 2ஆம் போருக்கு பிறகான அரசியல் குறித்து அவர் எழுதியிருக்கிற புத்தகத்துல
நேரு இஸ் எ டிப்ளமேட்டிக்கல் மீடியேட்டர். எந்த அளவுக்கு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையை டிப்ளமேட்டிக்கா அவர் நடத்தி இருந்தால் அந்த வார்த்தையே ஒரு வரலாற்று ஆய்வாளர் மென்ஷன் பண்ண. அவர் என்ன காங்கிரஸ் கட்சிக்காரரா? அவர் என்ன நேருவோடு உடன்படித்த தோழரா? இல்ல. அவர் சொல்றாரு. அது சொன்னதோட அவர் நின்றிருந்தாருன்னா பிரச்சனை இல்ல. நேரு இஸ் விதவுட் எ டவுட் the only personality in international politics whose good offices can be effective in Austria role. அவர் என்ன சொல்றாருன்னா, நேருவை விட சந்தேகத்துக்கு இடமே இல்லை. அவர் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்றேன். வித்தவுட் எ டவுட், சந்தேகத்துக்கு இடமே இல்லாமல் உலகளாவிய அரசியல் ஆளுமைகளில் மிக முக்கியமான பங்கு வகித்தவர் நேரு. அவருடைய பங்குதான் ஆஸ்திரியா மலர்வதற்கு ஒரு மிக முக்கியமான பங்காகவும் அடிக்கோலாகவும் இருந்ததுன்னு சொன்னதோட அவர் முடிச்சுக்கிறாரு. அடுத்து நீங்க ரொம்ப முக்கியமான செய்தி, இன்னொரு செய்தியை பார்க்க வேண்டியிருக்கு. 1959 1966 வரைக்கும் புரூனோ தான் வெளிவிவகாரத்துறையினுடைய அமைச்சர். சுதந்திர ஆஸ்திரியா மலர்ந்துருச்சு 1955 அக்டோபர் மாதம். மலர்ந்ததுக்கு பிறகு 66 வரைக்கும், 59 66 வரைக்கும் வெளிவிவகாரத்துறை அமைச்சராக இருந்த புரூனோ சொல்றாரு, the name of Nehru will forever be connected with the history of our Austria. நேருவினுடைய பெயர் ஆஸ்திரியாவினுடைய வரலாற்றில் எப்போதும் தொடர்புடையதாகவே இருக்கும்னு இந்த 2 சான்றிதழ்களையும் நீங்க பரிசோதனை செய்து கொண்டு பார்க்கலாம். நம்ம சொல்லி இருக்கிற செய்தி இருக்குல்ல, இது வரலாற்று ரீதியிலான செய்தி. அப்ப நேரு எந்த அளவுக்கு டிப்ளமேசியா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னா, இந்த வரலாற்று ஆய்வாளரும் சரி, அந்த நாட்டினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சராக இருந்தவரும் சரி, இவ்வளவு பெரிய சான்றிதழை கொடுத்திருக்க முடியும். மோடிக்கு எங்காவது ஒரு சான்றிதழ் அப்படி ஏதாவது ஒரு சின்னஞ்சிறிய ஒன்றியத்திலாவது கொடுத்திருக்காங்களா? பப்புவா நியூகினியான்னு ஒரு நாடு சார். நான் 2 நாளைக்கு முன்பு வேற ஒரு நேர்காணலுக்கு பேசுகிற போது சொன்ன, உலக வரைபடத்துல பப்புவா நியூகினியா எங்க இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஆனா மோடி அந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தார். அந்த நாட்டுக்கு போன பிறகுதான் பல இந்தியர்களுக்கு பப்புவா நியூகினியான்னு ஒரு நாடு இருக்கோ, அந்த நாட்டுக்கு நம்ம மோடி போயிருக்கிறாருன்னு சொன்னாங்க. அந்த நாட்டிலாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு வரலாறு இருக்கா? நீங்க எதையாவது செட்டில் பண்ணிருக்கிறீங்களா? நேருவினுடைய உயரம் என்பது எத்தகையது என்பதை மோடியை வைத்துக் கொண்டு கன்னத்தில் அறைந்தால் போல் ஆஸ்திரியாவினுடைய அதிபர் சொல்லி இருக்கிறார். இப்போது நேருவினுடைய ஆளுமை என்ன, நேரு என்னவெல்லாம் செய்திருக்கிறார். 3 முறை தொடர்ந்து நேரு தனி பெரும்பான்மையோடு பிரதமராக இருந்தார். இப்ப இவங்களுடைய பிரச்சார சமீப காலமா 1.5 மாச காலம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும். நேருவினுடைய சாதனையை முறியடித்திருக்கிறார், இட்டு நிரப்பி இருக்கிறார் என்று மோடிக்கு புகழாரம் சூட்டுகிறார்கள். நேருவினுடைய சாதனைய இட்டு நிரப்புறதல்ல, தொட்டு நிரப்புகிற வேலையை கூட மோடியால் செய்ய முடியாது. ஏன்னா அவர் 3 முறையும் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பிரதமர். தனி பெரும்பான்மையோடு அப்படி 3 முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பிரதமர் என்கிற பெருமை நேருவுக்கு பிறகு யாருக்கும் இந்திய துணை கண்டத்துல கிடைக்கல. நீங்க இப்ப மைனாரிட்டி அரசு நடத்துறீங்க. யாரை இழிவாக பேசிக்கொண்டு அரசியலை செய்து கொண்டிருந்தீர்களோ, யார் குறித்த தகவல்களை முன்னுக்கு பின் முரணாக சொல்லி இந்த நாட்டு மக்களிடத்திலே ஒரு தவறான பிம்பத்தை கட்டி எழுப்பினீர்களோ, அந்த தலைவர் குறித்து காங்கிரஸ் கட்சிக்காரன் பேசல சார். காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற என்னை போன்றவர்கள் பேசவில்லை. காங்கிரஸ் கட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கிற இந்தியர்கள் பேசவில்லை. வேறு ஒரு நாட்டினுடைய அதிபர் நம்முடைய பிரதமரை வைத்துக் கொண்டு சொல்கிறார் என்று சொன்னால், இனியாவது பிரதமர் திருந்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் நேரு குறித்த வரலாறுகளை படிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஓகே, இப்ப இதுல கூட 3வது முறை அல்லது 2வது முறை ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் இவர் வந்து ரஷ்ய உக்ரைன் போரை தீர்த்து வைக்கிறேன்ற பேச்சு, இஸ்ரேல் காசா போரை வந்து ரம்ஜான் மாதத்தை முன்னிட்டு நிறுத்தி வைக்கிறேன்ற பேச்செல்லாம் பேசுறாரு. ஆனா பிரதமராக நேரு பொறுப்பேற்ற சில நாட்கள்ல இப்படியான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு வந்து நேரு கைகள்ல வருது. அவரும் வந்து அது ரொம்ப சரியாவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதை பார்க்க முடிகிறது. இப்போ இன்றைக்கு இவங்க பண்ற கிளைம் என்ன அப்படின்னா, உலக அளவில் இந்தியாவின் நிலை, அதாவது 2014க்கு முன்னாடி இந்தியர்கள் வந்து நம்பிக்கை இழந்து விட்டார்கள். இவர் வந்து அங்க போய் ரஷ்யாவில் வாழுகின்ற இந்தியர்கள்ட்ட போய் இவர் பேசும்போதே 2014க்கு முன்னாடி இந்தியர்கள் வந்து நம்பிக்கை இழந்த நிலையில இருந்தாங்க, இந்த 10 வருஷத்துல அந்த நம்பிக்கையை மீட்டெடுத்து சாதனை செய்திருக்கிறோம் அப்படின்னு அவர் வந்து கிளைம் பண்றாரு. உலக அளவுல இந்தியாவுடைய ஸ்டேச்சரை நவீன காலத்தில் உயர்தரத்துக்கு கொண்டு போன கிளைம், அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல, இது குறித்து குறைஞ்சபட்சம் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் பேசி இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கு. வாஜ்பாயாவது ஒரு தார்மீக அடிப்படையில ஒரு டிப்ளமேசியை மெயின்டைன் பண்ணார் உலக நாடுகளோடு. வாஜ்பாயினுடைய மதிப்பு என்பது உலக நாடுகளுக்கு மத்தியில் ஓரளவு பிரசித்தி பெற்றதாகவும் இருந்தது. வாஜ்பாயை ஒரு டால் லீடரா பார்த்தாங்க. ஆனா
மோடிக்கு அப்படி ஒரு நிலை இருக்கிறதா ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை நான் இந்த நேரத்துல சொன்னா உங்களுக்கு நல்ல தெளிவா புரிஞ்சிடும். 2014 இவரோடு கூட்டணி வைத்து தமிழ்நாட்டில் சில கட்சிகள் போட்டியிட்டது. அப்போது நான் மதிமுகவில் அங்கம் வகித்தேன். அப்போ இந்த கூட்டணியில் பணியாற்றுகிற வாய்ப்பை நான் பெற்றேன். எந்த காரணத்திற்காக பாரதிய ஜனதாவோடு கூட்டணியை மறுமலர்ச்சி திமுக வைத்ததோ அந்த காரணத்தை நாள் ஒன்னிலேயே துவங்கினார். ஈழப்படுகொலை நிகழ்த்துவதற்கு திமுகவும் காங்கிரசும் தான் கூட்டு குற்றவாளி. அன்றைக்கு வைகோ பேசிய செய்தி அதுதான். அதன் ஒரே காரணத்திற்காக பாரதிய ஜனதாவோடு கூட்டு என்று சொல்லிதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சோம். ஆனா இவர் பதவி ஏற்கிறதுக்கே மஹிந்தா ராஜபக்சேவை கூட்டு வந்தார். முதல் நாளிலேயே இவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவித்தார். அதெல்லாம் அரசியல் நிலைப்பாடு, அதற்குள் நான் போக விரும்பல. அன்றைக்கு முதல் நாள் பதவி ஏற்கிறதுக்கு முதல் நாள் ஒரு விருந்து கொடுக்கிறார். பாகிஸ்தானுடைய அதிபர், வங்கதேசத்தினுடைய அமைச்சர் பங்கேற்றார்னு நினைக்கிறேன். அதிபர் வந்தாரான்னு எனக்கு சரியா நினைவு இல்லை. ஆனா இலங்கையினுடைய அதிபர் முதல் நாள் சாயங்காலம் ஒரு சம்பிரதாய விருந்து ஒண்ணு கொடுக்கிறார். மறுநாள் தினமலர்ல ஒரு 8 கால செய்தி, மஹிந்தாவை கண்டித்த மோடி அப்படின்னு சொல்லி போட்டாங்க. போட்டுட்டு கீழே எழுதியிருந்த கதைகள்லாம் இருக்குல்ல, நீங்க இப்போது நினைத்தாலும் சிரிப்பை உங்களால் அடக்கவே முடியாது, அப்படிப்பட்ட கதைகளே அதுல எழுதியிருந்தாங்க. அதுல ஒரு குறிப்பான ஒரு கதை ஒண்ணு சொல்றேன். மோடி போய் சொன்னாராம், ஈழத்தமிழர்களுக்கு நீ ஒழுங்கா செய்ய வேண்டியதை செஞ்சிடணும், இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னாராம். நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு மஹிந்தா ராஜபக்சே கேட்டோன்னா கையில வச்சு இந்த கிளாஸ் எடுத்து செவத்துல அடிச்சாராம் மோடி. அந்த பத்திரிகையில இப்போதும் இருக்கு, நீங்க வேணா வெரிஃபை பண்ணி பாத்துக்கலாம். அதான் செவத்துல அடிச்சுட்டு, இனிமே நான் வந்துட்டேன், நீ எதுவும் இனிமே செய்யறதுக்கு நான் அனுமதிக்க முடியாதுன்னு மோடி கண்டித்து இருக்கிறார் மஹிந்தா ராஜபக்சேன்னு ஒரு செய்தி உங்களுக்கு தெரியுமா? அதன் பிறகுதான் கடலுக்கு சென்ற தமிழக மீனவர்களை அதிகமாக சிறைபிடித்தது மஹிந்தா அரசு. எப்போ? 2014 மோடி அரசு அமைந்ததற்கு பிறகு. அதனாலதான் நான் சொன்னேன், சின்னஞ்சிறிய நாடு சார். ஒட்டுமொத்த சென்னையில் இருக்கக்கூடிய தமிழர்களும் சேர்ந்து போய் எதிர்த்தாங்கன்னா அந்த நாடு இல்லாமல் போவான். அப்படிப்பட்ட ஒரு சின்னஞ்சிறிய நாடு. அந்த நாடு கூட உங்களுக்கு பயப்படலையே. நீங்க செவத்துல எல்லாம் கண்ணாடி கிளாஸ் அடிச்சு உடைச்சிக்கல, கிளாஸ் தானே சார் வேஸ்ட், வேற ஒண்ணும் நடக்கலையே. இதுதான் மோடியினுடைய செல்வாக்கு, இதுதான் மோடியினுடைய ஆளுமை. அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான் சார், இந்த உலக நாடுகளுக்கு போகிற பயணம் எல்லாம் இரண்டு வகையிலான பயணங்கள். ஒன்று, தன்னுடைய கூட்டாளியாக இருக்கிற அதானி அம்பானி போன்ற பெரு நிறுவனங்களுக்கு ஏதாவது முதலீடுகளை ஈர்த்து தர வேண்டும், ஏதாவது தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும். இன்னொன்று, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லா நாட்டிலும் தன்னுடைய முத்திரையை பதித்து விட வேண்டும் என்பதற்காக ஒரு பயணத்தை மேற்கொண்டு விடும். ஒரு விளம்பர வெறின்னு வச்சுக்கலாமே கலோக்கியலா நம்ம சொன்னா. அதை தவிர வேற என்ன இருக்க முடியும்? நீங்க இதுவரை ஆக்கப்பூர்வமாக சந்தித்திருக்கிற சந்திப்புகள் ஏதாவது நீங்க பட்டியல் போட முடியுமா? இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, நீங்க 102 அணிசேரா நாடுகளுக்கு தலைமை தாங்கியவர் இந்திரா காந்தின்னு இன்னைக்கும் வரலாற்றுல பேசுறோம். அது போல வரலாற்று பெருமை உங்களுக்கு ஏதாவது இருக்கா? உங்களை வச்சுக்கிட்டே இடது கையால் ஓங்கி அறைந்திருக்கிறாரே உங்கள் கன்னத்தில் ஆஸ்திரியாவினுடைய அதிபர் நேரு குறித்த வரலாற்று செய்திகளை பேசி. அப்படி ஏதாவது செய்திகள் உங்களுடைய வரலாற்றில் இந்த 10 ஆண்டுகள் இனி தொடரப்போகிற ஆட்சி காலம் முடிகிற வரை நம்ம வச்சுக்கோமே, எத்தனை நாள்னு நமக்கு தெரியாது, முடிகிற வரை குறைஞ்சபட்சம் ஒரு 11 ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன். இந்த 11 ஆண்டுகள் உங்களுக்கு ஏதாவது அப்படி சாதனைகளை நீங்கள் சொல்கிற அளவுக்கு வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டால் எந்த சாதனையும் இல்லை. இல்ல, இந்த போர், ரஷ்ய உக்ரைன் போர் தொடங்கின சமயத்திலேயே ஜெலன்ஸ்கி வந்து பிரதமர் மோடி மனது வைத்தால் இதுல வந்து அமைதியை நிலைநாட்ட முடியும், அவர் இதுல தலையிடணும் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டது தானே இப்போ வரைக்கும் இவங்க வந்து பெரிய பெருமிதமாகவும் நம்மளுடைய அதிகாரம் வந்து கைவோங்கி இருக்கிறதுன்றதுக்கு சான்றாவும் சுட்டி காட்டுறாங்க. அமைதி விரும்புவர் தானே மோடி, ஏன் சமாதானம் பண்ணி வைக்கல? ஏன் சார் சமாதானம் பண்ண அழைச்சாங்கல்ல சார், அழைக்காமலேயே போகிறவர் தானே மோடி. எல்லா நாடுகளுக்கும் நீங்க அழைக்காமலே தானே போறீங்க. ஆஸ்திரேலியாவுக்கு போனார் சார் மோடி. ஆஸ்திரேலியா அரசு எந்த விதமான அரசியல் ரீதியிலான அறிவிப்பையும் வெளியிடல. அரசியல் ரீதியான நான் இந்த டிப்ளமேசியா சொல்றேன், டிப்ளமேட்டிக்கா எந்த இன்விடேஷனும் கிடையாது. இவர் தான் அந்த சுற்றுப்பயணத்துல போனார். போகும்போது தனி விமானத்துல அதானியை கூட்டு போனாரு, எஸ்பிஐனுடைய உயர் அதிகாரிகளை கூட்டு போனாரு. அன்னைக்கு இருந்த பெரிய ஸ்கேமே அதுதான். எஸ்பிஐயில் பல்லாயிரம் கோடி கணக்கான ரூபாய், இவன் தான் பேங்க்கு, இவனுக்கு லோன் கொடுப்பான், இவன் ஏன் ஆளு, இவனுக்கு நீ பிசினஸ் கொடுக்கணும், இந்த வேலையை பாக்குறதுக்கு அவர் போனாரு. டிப்ளமேட்டிக் மீடியேட்டர்னு ஆஸ்திரியாவினுடைய வரலாறு குறித்து பேசுற போது மோடிக்கு நேருவுக்கு ஒரு புகழாரம் சுட்டி இருக்கிறாங்கன்னு இப்ப நம்ம பேசணும் இல்லையா? நீங்க வந்து டிப்ளமேட்டிக் மீடியேட்டர் யாருக்கு? அம்பானிக்கு. யாருக்கு? அதானிக்கு.
பிசினஸ் மீடியேட்டர். நீங்க மீடியேட்டர் தான். நீங்க நேரு இடத்துக்கு அந்த மீடியேட்டர்ங்கிற பெருமைக்கு வந்துட்டீங்க. எந்த மீடியேட்டரா நீங்க வந்திருக்கீங்க? டிப்ளமேட்டிக் மீடியேட்டரா வந்திருக்கீங்களா? இல்ல, பிசினஸ் மீடியேட்டரா வந்திருக்கீங்க. கமிஷன் பேர் வழியாக நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க அழைத்தது உண்மை என்று சொன்னால் ஏன் அந்த பேச்சுவார்த்தையை மோடி கையில் எடுத்து செய்யல? ஒருவேளை மோடிக்கு அதற்கான தகுதியும் ஆளுமையும் இல்லைன்னு நம்ம வச்சுக்கிறதா, இல்ல அந்த அழைப்பே பொய் என்று நாம் ஏத்துக்கிறதா? இது ரெண்டை பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் பாரதிய ஜனதாவும் மோடியும் தான் இருக்கிறார்கள். நம்ம கேள்வியை கேட்கிறோம், அவர்கள் பதில் சொல்லட்டும். சார், ஒரே ஒரு விஷயம் தான் சார். எந்த இடத்திலும் இப்போது சமாதான பேச்சுவார்த்தைக்கோ அல்லது ஒரு தலைமையின் கீழ் ஒருங்கிணைந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராவதற்கோ மோடியை அழைப்பதற்கான வாய்ப்பு உலக அரசியல் சூழலில் இல்லை. மோடிக்கு அத்தகைய முக்கியத்துவம் எந்த நாட்டிலும் கொடுக்கப்படவில்லை. எந்த நாட்டிலும் தயாராக தாம்பூலத்தில் வைத்தெல்லாம் அவருக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கு எந்த நாடும் தயாரில்லை. ஏன்னா இவருடைய லட்சணம் என்ன என்பதை ஆங்காங்கே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் பரவி இருக்கக்கூடிய இந்தியர்கள் அங்க இவர் புகழ பாடுறாங்க. இவருக்கு அமெரிக்காவுக்கு போனா கோபேக் மோடிங்கிறான், அமீரக நாடுகளுக்கு போனா கோபேக் மோடிங்கிறான், ஐரோப்பாவுக்கு போனா லண்டன் மாநகருக்கு போனா கோபேக் மோடிங்கிறான். அப்போ அந்த நாடு உற்று நோக்குமா இல்லையா? எதற்காக ஒரு பிரதமருக்கு இத்தகைய எதிர்ப்பு பதிவு செய்யப்படுகிறது? ஏன் அந்த நாட்டினுடைய பூர்வ குடிகளே இந்த எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க? அப்ப மோடியினுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறத முழுமையான தகவல்களை சேகரிச்சு வைப்பாங்கல்ல சார். உங்ககிட்ட இருக்கிற சிபிஐ மாதிரி, உங்ககிட்ட இருக்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மாதிரி எல்லா நாடுகள்லயும் இருக்கு சார். எல்லா நாடுகள்லயும் ஒரு நிறுவனங்கள் இருக்கு, ஏஜென்சிஸ் இருக்காங்க. அந்த ஏஜென்சிஸ் கொடுக்குற ரிப்போர்ட்டை பார்ப்பாங்கல்ல. இவருடைய ஆளுமை இல்லாத அந்த போக்கு, இவரிடத்துல இல்லாத அந்த பக்குவமின்மை, இவர் இந்த நாட்டில் இருக்கிற பூர்வ குடிகளையே இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிற இந்த சூழலை எல்லாம் உலக நாடுகள் உற்று நோக்குகிறது. இவரை எல்லாம் சமாதானம் பண்றதுக்கு யாரும் கூப்பிட மாட்டாங்க. இவரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள் என்பதுதான் இப்போது இருக்கிற உலக அரசியல் சூழல். இது முடிஞ்சு திருப்பி இந்தியாவுக்கு வரும் பொழுது என்னென்ன செய்திகளோடு திரும்பி வருகிறார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.